Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல embroidery basic embroidery class பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான things என்னன்னு சொல்றேன். முதல்ல அதுக்கு ஒரு embroidering frame ஒன்னு வாங்கிக்கணும். அடுத்து ஒரு கட்டர், 2 சைஸ் நீடில், ஒரு கிளாத், அதாவது காடா துணி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு. இப்போ உங்களுக்காக ஒரு கிளாத், இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இது முதல்ல ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறன்றதை காட்டுறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இந்த துணி எடுத்துங்க. இந்த ரிங்கை வந்துட்டு இப்படி அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த துணி போட்டு மேலே இந்த வளையத்தை இப்படி மாட்டணும். கரெக்டாக இந்த இது லூஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க, அதாவது நல்லா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி நல்லா இப்படி டைட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, டைட் பண்ணிவிட்டு இந்த துணியை இப்படி இழுத்து இப்படி போட்டணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஏற்கனவே நான் சின்ன ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது பாருங்கள், அதில் இந்த மாதிரி ஒரு பென்சிலில் ஒரு லைன் இப்படி போட்டு வச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்குன்றதுனால இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்னஸாக வரும். இப்போ முதல்ல உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச், அதாவது ஓட்டு தையல், அது மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அந்த ஓட்டு தையலை வச்சு ஏகப்பட்ட எம்ப்ராய்டிங் போடலாம். பாருங்கள், முதல்ல இதை இப்படி அடியில் இப்படி குத்தி எடுத்துகிட்டு, இந்த தையல் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நேம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு அது இந்த தையல் நமக்கு தெரியுமேன்னு இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் போடுற தையல் தான் இது. ஆனால் பேசிக்காக இதுதான் முதல் தையல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி குத்தி இப்படி மேலே எடுக்கணும். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரேமில் வரலன்னா சாதாரணமாக ஒரு துணி வச்சு அப்படியே போட்டு பாருங்கள். போட போட உங்களுக்கு பழகிடும். வந்து ட்ரெண்டே வந்து இப்போ ஆரி தான் இப்போது. அதனால் எம்ப்ராய்டிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எம்ப்ராய்டிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக போடணும், டைம் இதுவாகும். ஆரியில் வந்து நீங்கள் அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸ்க்ரீனுக்கு, பில்லோ கவருக்கு, அந்த மாதிரிலாம் மசிக்கு இல்லாமல் போட்டுங்க. இது தள்ளி வருது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டால் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுங்க. முடிக்கும் போது இப்படி போட்டுட்டு பின்பக்கம் இந்த தையலில் இங்கே வரணும், இதில் அப்படி போட்டு எல்லாம் நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். கட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், இதை காமிக்கிறேன். இதுதான் ஓட்டு தையல், ரன்னிங் ஸ்டிச். அப்போ முடித்த நோட்டு இன்னுமே நான் பத்திரமா வச்சுருக்கேன். நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த தையல் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து காம்பு தையல், அதாவது ஸ்டெம் ஸ்டிச். இதுக்கு வந்து நூல் நீங்கள் வந்துட்டு அப்படியே கூட போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும்ல காம்பு தையல், அதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எப்பயும் போல் அடியிலேருந்து எப்படி குத்தி எடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துங்க, நல்லா கவனமாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீடியில் எப்படி எடுத்துட்டு
இப்படி இழுத்துருங்க. திரும்பவும் நூல் எப்படி மேலே வச்சுட்டு இங்கே பாருங்கள், திரும்பவும் இப்படி ஸ்டெம் ஸ்டிச். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து நம்ம போட போட நமக்கு ட்ரைனிங் ஆகிடுச்சுன்னா டிசைனாக போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடுவோம். ஆரி நீடில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் ஆரி ஒர்க்கு. நீங்கள் இதை கற்றுக்கிட்டு அதில் இது பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் பேர்லாம் நல்லாவே உங்களுக்கு ஞாபகம் வரும். இங்கே பாருங்கள், நீடில் இப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஊசி வந்து உங்களை பார்த்தா மாதிரி வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் எப்படி போட்டு காட்டுறேன். இதே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே போட்டு பார்க்கலாம். கையில் நீடில் குத்திக்காமல் பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. இங்கே பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போது எப்பயும் போல் அடியில் எப்படி குத்தி எடுத்துட்டு இந்த பக்கமாக எப்படியே முடிச்சு போட்டுருக்கோம். இங்கே உள்ள எப்படி குத்தி நாட் போட்டுருங்க. கட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே இந்த தையல் போட்டு வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டெம் ஸ்டிச் வெறும் காம்பு தையலில் மட்டும் இது போட்ட டிசைன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம். ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகாக குட்டி குட்டியாக அழகாக கவுனில் சூப்பராக போடுறது. அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் உங்களுக்கு நான் ஒவ்வொரு எம்ப்ராய்டிங்கும் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.